லக்ஷ்மி ஸ்ரீ சமையலறையில் இன்றைக்கி வந்து ஹோட்டல் ஸ்டைலில் வந்து நம்ம தக்காளி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா ஹோட்டலில் எப்படி கொடுக்குறாங்களோ அதே போல் இருக்குங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு டைம் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன தேவைன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து நான் சிறுசாக கட் பண்ணி வச்சுன்னுக்குறேங்க. வெங்காயம் போட்டுடலாம். நம்ம இஞ்சி வந்து துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள். இஞ்சியும் போட்டுக்கலாம். நம்ம ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கிறேங்க, அதுவும் போட்டுடலாம். கொத்தமல்லி வந்து கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேங்க, அந்த கொத்தமல்லியும் நம்ம போட்டுக்கலாம். தக்காளி தோசைக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கறது வந்து கீரைக்காய். நம்ம வந்து கீரைக்காவை வந்து தோல் சீவிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. இப்போ வந்து நான் எவ்வளோ கட் பண்ணி வச்சுக்கிறேன்னு காமிக்கிறேன் இருங்க. பாருங்கள், இது ஒரு கீரைக்காயில் பாதி எடுத்துருக்கிறேன். தோல்லாம் சீவிட்டு நம்ம உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு துருவி நான் பாதி, பாருங்கள் பாதி இருக்குது, பாதி கீரைக்காவை நான் துருவி வச்சுருக்குறேங்க. அதையும் போட்டுடலாம். நம்ம தக்காளி தோசைக்கு வந்து 2 தக்காளி எடுத்துருக்குறேங்க. ரொம்ப மெலிசாக பொடி பொடியாக அரைஞ்சிக்கணுங்க. பண்ணி வச்சுக்கிறேன், அதுவும் இதோட போட்டுடலாம். நம்ம பாருங்கள், ஜீரகம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறோம் பாருங்கள். அந்த ஜீரகத்தையும் நான் கையால் இப்படி நுணுட்டிட்டு போட்டுடலாங்க. போட்டு ஆனவுடனே நம்ம வந்து கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா கையால் மிக்ஸ் பண்ணோம்னா நம்ம வந்து கீரைக்கால வெங்காயத்தெல்லாம் நம்மளுக்கு தண்ணி விழுங்க. தண்ணி வந்து நிறைய இருக்கும், அதனால் இப்படி கலக்கி வச்சிடலாம். நம்ம வந்து இது வந்து ஒரு 4-5 பேர் சாப்பிட்லாங்க. அந்த அளவுக்கு நான் செஞ்சுன்னுக்குறேங்க. பாருங்கள், நல்லா கலக்கிட்டோம். இப்போ வந்து கண்டிப்பாக வந்து வெங்காயத்தில் கீரைக்கால தண்ணி விடுங்க, அதனால் இது வந்து கலக்கி வச்சிடலாங்க. இது ஆனவுடனே நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன செய்யுதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், மாவு வந்து தோசை மாவு இந்த கரண்டியில் ஒரு 4 கரண்டி எடுத்துருக்குறேங்க. பாருங்கள், 4 கரண்டி மாவு வந்து இது கூட வந்து நம்ம எந்தெந்த பொருள் சேர்க்கலாம் பார்க்கலாம். பாருங்கள், மைதா மாவு 1 ஸ்பூனு, ரவை 2 ஸ்பூனுங்க, 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூளுங்க 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. உப்பு வந்து ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நான் தோசை மாவில் போடலைங்க, அதனால் நீங்கள் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலக்கிடலாங்க. பாருங்கள், இந்த வெங்காயம் தக்காளி இதில் வந்து தண்ணி விழுந்துருக்குங்க, அதனால் கொஞ்சம் தோசை மாவு வந்து கெட்டியாக நான் வச்சுன்னுக்கிறேன். நான் இப்போ வந்து அதில் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சரியாக போயிடுங்க. மாவு வந்து நம்ம நல்லா கலக்கிடலாம். மாவு கெட்டியாக இருக்குதுங்க. எப்படியும் வந்து இந்த காயில் வந்து நம்மளுக்கு வந்து தண்ணி விட்டுருக்கோங்க, வெங்காயம் கீரைக்காலாம் போட்டதுனால. இப்போ வந்து இது போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், தண்ணி விட்டுக்குது. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அப்படியே இருந்தால் நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வந்து ஹோட்டலில் மாதிரியே இருக்குங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சாஃப்டாக நல்லா வரும் தோசை. இப்போ வந்து நம்ம தோசை ஊற்றலாங்க, வாங்க பார்க்கலாம். பாருங்கள், தோசை தவா வச்சுட்டோம், நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம். தோசைக்கு வந்து நம்ம நெய் ஊற்றணும்னா இன்னும் டேஸ்ட் இருக்குங்க, இல்லை எண்ணெய் ஊற்றினாலும் டேஸ்ட் இருக்கும். ஆனால் வந்து இந்த தோசைக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து கூடுதலாக ஊற்றணுங்க. கொஞ்சம் நிறைய ஊற்றணும்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம்.
கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. ஹோட்டலில் நம்ம எப்படி வாங்கி சாப்பிட்றோமோ அதே போல் இருக்குங்க. நல்லாயிருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க, சாஃப்டாக இருக்குங்க தோசை. நீங்கள் ஒரு டைம் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. பாருங்கள், இந்த பக்கமும் நல்லா வெந்துடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. பாருங்கள், தக்காளி தோசை ரெடி ஆயிடுச்சுங்க ஹோட்டல் ஸ்டைலில். பாருங்கள், அதுக்கு நான் தேங்காய் கடலை சட்னிங்க. இது வந்து ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.